இங்க ஒரு பிரச்சனை இல்லாம கல்யாணம் என்னமோ சுமூத்தா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா மாப்பிள்ள போற போக்கு தான் சரியில்லை. எந்த பக்கம் போற? அந்த பக்கம். சாரி மறந்துட்டேன், நான் பாதை எங்கேயோ நினைச்சிட்டேன். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல கல்யாண வீட்டுல நடக்கக்கூடிய தாறுமாறான சேட்டைகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாம யாரும் பாத்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். என்னடா இது மாப்பிள்ளைக்கு வந்த சோதனை? இங்க மாப்பிள்ள தாலியும் கையுமா காத்துக்கிட்டு இருக்க, பொண்ணு அங்க தலையை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்க. கல்யாணம் அப்படிங்கறத மறந்தே ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் தாலியை கட்டிருக்காங்கன்னா பாத்துக்காங்க. அடே என்னடா இது, என்னடா நடக்குதுங்க? வர்றவன் போறவன் எல்லாம் பொண்ணுக்கே கை கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அப்ப மாப்பிள்ள நான் இருக்கிற அங்க நின்னுக்கிட்டு. இங்க கல்யாணம் முடிஞ்சது அப்பாவை பிரிய போறோம் அப்படிங்கிற கவலையில பொண்ணு அழுதுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க பேரு கொஞ்சம் பேரு எதுவா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். இப்படி கோவத்துல எல்லாத்தையும் கடத்தி கொடுத்துட்டு போவாத. மாப்பிள்ள இங்க பாருங்க, அப்படியே எடுத்து ஒரு 3 சுத்து சுத்தி. மண்டையில நூலாம்படம் இருக்குன்னு நினைச்சேன் மாப்பிள்ள. அடே இது என்னடா மாப்பிள்ளைக்கு வந்த சோதனை? ஆர்த்தி எடுக்கிறதுங்க பேர்ல இப்படி நார் அடிச்சிட்டு இருக்கானுங்க. புது வகையான ஆர்த்தியா இருக்கடா. ஓடி போய் பக்கத்து ஆயா கடையில ஒரு டஜன் ஷாம்பு வாங்கிட்டு வந்துட்டா. எதுக்கு? குளிப்பாடுறது மாப்பிள்ள. கல்யாண வீட்டுக்கு வெறுங்கையை வீசிட்டு போனா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கல்யாண வீட்டுல மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தீங்கடா ஒரு கிஃப்ட். சரி அந்த கிஃப்ட்ல என்ன சொல்லிட்டு மாப்பிள்ளையும் படபடன்னு ஓபன் பண்ணி பார்த்தா கூடிய சீக்கிரத்துல மாப்பிள்ளைக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. அடே மாப்பிள்ள இங்க நடக்கிற இந்த கல்யாண கூத்த பாடுறா. ஏன் இந்த கல்யாணத்துக்கு என்ன குறைச்சல்? நல்லாதான் நடந்துட்டு இருக்கு. எங்கடா நல்லா நடக்கு? நீ இங்க பாடுறா நல்லா ஒன்றரை கண்ண வச்சு. அந்த பொண்ணு மாலை போட்டுச்சு, ஓகே. பதிலுக்கு மாப்பிள்ள மாலை போடணுமா இல்லையா? ஆமா போடணும். அதுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணுது பாடுறா? இப்படியே போய்கிட்டு இருந்தா அப்புறம் எங்கடா போய் முடியும்? இப்படிதான் முடியும், வேற என்ன பண்ண முடியும்? அட கொடுமையா. ஐயோ ஐயர என்னையா பண்ணிட்டு இருக்க? தாலியை தூக்கி பொண்ணு கையில கொடுத்துருக்க. ஐயோ சாரிப்பா மறந்துட்டேன். யோ கொஞ்சம் ஊட்டனா எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடுவாயா நீ. இந்தாங்க மாப்பிள்ள தாலி. நீங்க தான் மாப்பிள்ள, நீங்க தான் தாலியை கேட்டாங்க. கொய்யால அந்த கிஃப்ட் கொடுத்த மட்டும் என் கையில கிடைச்சான். என்னாச்சு மாப்பிள்ள மாசம் பேசிட்டு இருக்காம அந்த கிஃப்ட ஓபன் பண்ணீங்க, என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம். அடே கொய்யால உள்ள என்னத்த வச்சிருக்கான்னு பாடுறா. அடே தம்பி என்னப்பா பண்ற? காலுக்கு கீழே குத்த வச்சுக்கிட்டு. போட்டோ பிடிக்க வந்தப்பா. ஓ இப்படியா? ஆமாப்பா, அப்பதான் எடுக்க முடியும். சரி சரி சீக்கிரமா எடுத்துட்டு வா. வந்தன ஒரு 100 மட்டும் கொடுத்துரு எனக்கு. அடே அந்த பொண்ணு வச்சு என்னடா 2 பேரும் விளாண்டுட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, அந்த பொண்ணு அவன் தள்ளி விட்டு அவன் அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு மறுபடியும் தள்ளி விட்டுட்டு இருக்கான்ப்பா. என்னது வேண்டாம் சொல்லி தள்ளி விட்டுட்டு இருக்கா? அட ஆமாப்பா. அப்ப அப்படியே என்னடா அவங்க அம்மா அப்பாவுக்கு கூட்டு வந்துடுறேன். அடே மாப்பிள்ள என்னடா நடக்குதுங்க? திடீர்னு அந்த பொண்ணு எந்திரிச்சு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. யோ மாப்பிள்ள கொஞ்சம் மட்டும் அந்த பொண்ணுக்கு கம்பெனி குடியா, இல்ல வேற நாளைக்கு வந்து ஆடிட போறான். இங்க இவர் ஆடி தூக்கியதெல்லாம் போதும், கொஞ்சம் உட்காருங்க, பொண்ணு ஆடிட்டு வரும். அடே உங்க அன்புக்காண்டி மாப்பிள்ளைக்கு ஷிஃப்ட் கொடுத்ததுதான் கொடுத்தீங்க. ஆமா ரொம்ப பெரிய மனசு. ஷிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வச்சிங்க பாரு பெரிய ட்விஸ்ட். கொடுத்த கிஃப்டை திரும்பி வாங்கிட்டீங்களாடா? கொஞ்சமாட்டு கொடுத்துக்கலாம். அடே அந்த கிஃப்டாட்டும் கொடுத்த உடனே வாங்கிட்டீங்க. ஆமா மாப்பிள்ள ரொம்ப பாவம். ஆனா நீங்க கிஃப்ட்ங்கிற முறையில குடுக்கீங்க பாரு ஒரு கிஃப்ட். மாப்பிள்ள கொஞ்சம் சீக்கிரம் அந்த கிஃப்ட ஓபன் பண்ணுவாப்ல. ஆனா இந்த கிஃப்ட மட்டும் ஓபன் பண்ணிட்டு அந்த கிஃப்ட் நீங்க ரிட்டர்ன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா கண்டிப்பா முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு தர கூடாதுப்பா. அடே நீங்க ஆசைப்பட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஹார்டின் ஷேப்ல ஆம்லேட் எல்லாம் போட்டு கொடுக்கறது சரிதான். ஆமா அது என்ன கீழே போட்டு எடுத்துட்டு போறாங்க? ஆம்லேட் தான் மாப்பிள்ள. அப்ப சொல்லாம ஜோடி சொல்லுவாப்ல.
அப்படியே அந்த ஐம்புலங்களையும் அடக்கி அப்படியே பொண்ணுக்கு முத்தம் கொடுக்க வந்தா. அது யாரா நடுவுல கரடி ஐயோ போயா. சரி நண்பர்களே, நம்ம சேனல் சட்ட எழுத்து முறைக்கான நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க. இதோட அடுத்த ஒரு தரமான காமெடி சம்பவங்களோட நம்ம அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து டாடா பை பாய். DJ TK.